ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஎம்எல் டேடியா. இன்னைக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் 1 தம்புராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ருதி கருவியிலேயே மிகச் சிறப்பாக இருக்கிறது இந்த தம்புரா தான். இதோட சிற்பம் கூட திருமயத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் இருக்கான். இந்த கருவியை தான் தென்னிந்தியாலேயே முதல்ல தோண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தும்புரு கையாண்ட கருவி அப்படிங்கிறதால தம்புரா அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கருவியை தம்பூரா, தம்பூரி, தம்பூரு, தம்பூர் அப்படின்னு சொல்லிட்டும் கூப்பிடுறாங்க. நல்லா ஸ்ருதி சேர்ந்த அந்த தம்புரால அந்தர காந்தாரமும் சதுஸ்ருதி ரிஷபமும் ஒலிக்கிறதையே நம்மளால கேட்க முடியும். இந்த தம்புராவை வாசிக்கிறத மட்டும் நம்ம கேட்டோன்னு வைங்களேன், ஒரு டிவைன் ஃபீலுக்கு போயிடும். ஒரு ரொம்ப மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரங்கிசையில் மேலக்கட்டுக்கு ஏற்படவும் இந்த தம்புரா உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.